ஐயோ அதுக்குள்ள செகண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் இருக்கட்டும் வேஸ்ட் பண்ணி வேண்டியதான். இந்த கேனை சாத்திடுவோம். சாத்திரம் அதுக்குள்ள இந்த கதை சாத்திரம் இதையும் சாத்திடும். 5 செகண்ட் வந்துச்சு. ஒன்னு வந்து வேண்டியதான். அப்பா எல்லா கதையும் சாத்திட்டேன்டா. நீ வந்தா கண்டுபிடிக்க முடியாது. நான் உள்ளதா இருக்கேன்னு நினைச்சுக்குவான். இன்னும் ஆளை காணோம். டேய் கோமாளி எங்கடா இருக்கேன்? வந்துட்டாங்க. என்னடா சரி எல்லாமே அப்படியே நினைச்சிருக்கேன். ஓப்பன் டோர். ஐயோ இந்த டோர் சாத்தவே இல்லையா? வேணாண்டா விட்டுறானே. ஹலோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ நீங்க ஸ்பூக்கி பிரிசன் கேம்ல எஸ்கேப் ஆகி வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. சரி அது மாதிரி எஸ்கேப் ஆகி வீடியோ போட சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா இன்டர்வியூ தரலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன கேம் பிளே பண்ண போறோம்னா ஸ்பூக்கி பிரிசன் ஹாரர் கேம்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக போறோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேமு, இதுக்குள்ள ஒரு டிவில் பாய் இருப்பான். அவன் வந்து நம்ம சிறப்பிடிச்சு வச்சிருப்பான். நம்ம அவனுக்கு தெரியாம எஸ்கேப் ஆகணும். ஆனா இருக்கிற பொருளெல்லாம் இருக்கிற இடத்துலயே வச்சு நம்ம எஸ்கேப் ஆகணும். எந்த பொருளும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. அப்படி சேஞ்சஸ் தான் கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் நம்மள வந்து போட்டு தள்ளிடுவான். இதுதான் கேமு. ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ் இந்த கேம் வந்து ஆன்லைன் கேம் தான். ஆனா ரொம்ப சூப்பரா கிராபிக்ஸ் எல்லாமே பக்கா பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க டாய்லெட் ஒரு பின் இருக்கும். இந்த பின் எடுத்து வந்து இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை விட்டு நோண்டி எடுக்கணும். பாக்ஸ் வந்து அதுக்குள்ள ஒரு கத்தியாட்டணும் பயில் ஒன்று இருக்கு. இதை எடுத்து இந்த இரும்பு கேட்டை அறுக்க போறோம். அறுத்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டி க்ளோஸ்ல இருக்கா, சூப்பர். இங்க பாத்தீங்கன்னா இங்க டோர் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணணும். முதல்ல லாக் எடுத்துட்டு சுவிட்சை போட்டுடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எதுவுமே இருக்காது. இதோட பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா 2134 தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு எதுவுமே இருக்கும். அந்த வில்லன் வர பாத்தீங்களா, அவன் டோர் ஓப்பன் பண்ணுவான். அவன் டோர்ல தான் பாஸ்வேர்டு இருக்கும். ஆனா எப்பவுமே இந்த பாஸ்வேர்டு தான். அதனால நான் வந்து நீக்கிட்டேன். இதுக்குள்ள ஒரு கீ இருக்கு. அந்த கீ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தெரியுமா, பக்கத்துல ஒரு டோர் பாத்தீங்களா, இந்த டோர் ஓப்பன் பண்றது தான். மறுபடியும் வந்து அதே மாதிரி ரெஸ்ட் பண்ணி போயிருங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்குள்ள ஒரு கீ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இதுதான் கைஸ், இதான் அந்த பசங்களுக்கு கீ. இதை எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இதை சாத்திட்டுருவோம். மேலே வந்து எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த கீ தெரியுமா, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு பொருள் இருக்கும், ஃபியூஸ். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் ஆட் இருக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாக்ஸ் இதை ஓப்பன் பண்ணணும். ஸ்க்ரூ போட்டு ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ள வந்து ஒரு சாவாட் ஒன்று இருக்கும். இது எது தெரியுமா, ஒரு பூட்டை அறுக்க இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டை அறுத்துருவோம். இந்த சாவு வச்சு ஆக்ஸ் ஆகுது. இதை வச்சு தான் நம்ம அறுக்க போறோம். அறுத்துருவோம். அறுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பக்கெட் இருக்கு. இது நமக்கு தேவைப்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் டப் எடுக்கணும்னு பக்கெட் தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ், இந்த பக்கெட்ல இருந்து தண்ணி பிடிச்சி ஊற்றினோம்னா அந்த ஆயில் டப் நமக்கு கிடைக்கும். முதல்ல பக்கெட்ல போய் தண்ணி பிடிச்சி தருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் கரண்டி திரும்பினா சாவி இருக்கும். அப்படி அதே மாதிரி டோரை வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இல்லைன்னா அவன் தான் கண்டுபிடிச்சிருவான் லூசு பையன். அப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு கொல்லாம் வச்சிரும். அதாவது இந்த கீ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கீ இதுக்கு தான், இந்த ஃபியூஸ் செட் பண்றதுக்கு. இதை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கரண்ட் வந்துருச்சு அது எல்லா பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வருவோம். ஏன்னா அந்த ஆயில் டப் எடுக்கணும். அந்த ஆயில் டப் எதுக்கு நான் கைஸ், ஒரு இரும்பு பைப்ல இருந்து ஒரு புகை வந்துட்டு இருக்கும். அந்த புகையை வந்து நிறுத்துறதுக்கு தான் அந்த ஆயில் டப்பா. ஏன்னா அதை போட்டு திருவினாதான் அந்த புகை நின்று போகும். அந்த வால்வை திருவணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் டப்பை எடுக்கணும். அந்த ஆயில் டப்பை எடுக்கணும்னா அது கொண்டு வந்து கீழே தண்ணி ஊற்றினா அந்த ஆயில் டப்பா மேலே மறந்துட்டு வரும். தண்ணி ஊற்றியாச்சு. ஆனால் எனக்கு ஒரு எஃபெக்ட் தெரியல. ஆனால் ஆயில் டப்பா வந்துடுச்சு. மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி கிளம்ப ஆரம்பிச்சா நம்ம ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டோம். க்ரோபார் எடுக்காம போயிட்டோம் கைஸ், மறந்துட்டு. இப்போ க்ரோபார் எடுத்துருவோம். க்ரோபார் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே இருக்குமே. இங்கே மறந்தே போச்சு கைஸ். க்ரோபார் எங்கே இருக்குன்னு எனக்கு சரி விடுங்க. ஆமாம் கைஸ், இந்த பிரிட்ஜுக்குள்ள ஒரு பெட் கட்டி இருக்கணும். ஐயோ க்ரோபார் எடுக்கலையா? சரி சாரி கைஸ், மறந்துட்டேன். ஐயோ இந்த டோர் வர படி வாங்குது. க்ரௌபார் பார்த்தீங்கன்னா கைஸ் தான் அங்கே ஒரு செவத்துக்கு அட்டை பார்த்தீங்களா, அந்த அட்டை பின்னாடி அந்த க்ரௌபார் இருக்கும். இந்த க்ரௌபார் தான். எதை எடுத்துக்கும். இதை எடுத்து மாதிரி அதே மாதிரி சார்ஜஸ் சொல்லலாம். இந்த க்ரௌபார் வச்சு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்குள்ள வந்து ஐஸ் கட்டி உடச்சிட்டு போகிறோம். அதுக்கு தான் அதுக்குள்ள சவுண்டாக கேட்டுச்சு கருமா. சரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். 25 செகண்ட்ஸ் அந்த பக்கி பையன் வந்துடுவான். அப்புறம் வந்துட்டானா அப்படின்னா வளருவான் இந்திக்கானாட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போறோம்னு தெரியல, பார்ப்போம். நான் இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் வேற லெவல். ஆளு சூப்பரான வில்லன் தான் டம்மியா இருப்பான். போன கண்டுக்காதீங்க. ஏன்னா அவன் ஒடியறது வேகமா பார்த்து தெரியும். ஆனா அவன் வரது ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. இது இங்கடா அவனை காணும். ஏய் எலும்பு கூடு நல்லா இருக்கேன். அவன்ட்டான் கைஸ். சார் நான் தப்பா சொல்லிட்டான். போறான் கைஸ், போறது போற எப்படின்னு. இவன்லாம் ஒரு வில்லனா டம்மி பீஸ். எல்லாமே பக்கம் கொடுத்துட்டானுங்க. வில்லனை மட்டும் டம்மியா கொடுத்துட்டானுங்க. ஏன்னு தெரியல. பாப்போம் என்ன பண்றான்னு. என்ன சொல்றானா, வந்துட்டான். இதை சொல்றானா, வரான் கைஸ். வரா வாய குழந்தைட்டு வருவான் பாருங்க. பட்டா எல்லாமே அப்படியே நினைச்சு வந்திருக்கேன். ஸ்டாப் சம்திங் நாட் ரைட் ஹியர்.
ஒண்ணும் இல்லடா, எல்லாமே அப்படியே ரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆடா பைத்தியக்காரம், கொஞ்ச நேரத்துல ஷாக்கிங் கொடுத்துட்டான்டா. எலும்பு கூடு கோமாளி. இவன் எப்போ போறது, நடந்து போறதே இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. சீக்கிரம் தான் போய் தொலையேண்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் கைஸ், இன்னும் நிறைய பணம் அடிக்குது. அந்த ஐஸ் கட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இது குக்கிங் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு கரைய வைக்கணும். அதுக்குள்ள ஒரு சாவி கிடைக்கும். போயிட்டான்டா. போடா போடா கோமாளி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ள வந்து இந்த பிரிட்ஜில் இருக்கிற முதல்ல ஐஸ் கட்டி க்ரௌபர் உடச்சு எடுக்க போகிறோம். உடச்சாச்சு வடி க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறோம். வச்சாச்சு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிடலாமா? ஹீட் பண்ணியாச்சு. இது வேறு சவுண்ட் வேறு போடுமே, சவுண்ட் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவான். ஆன் ஆயிடுச்சு. சவுண்டு போட்டுச்சுடா. வாட் த ஹெல் ஒய்யால சாவி எடுத்துக்கண்டா. க்ளோஸ் பண்ணிக்குவோம். எல்லாமே அப்படியே இருந்து வச்சுட்டு போயிடலாம். ஓகே ஆவாதான்டா. ஓடுறோம். பாஸ் கேமர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய புலோ பற்றிமாடா, பாஸ் கேமர்ரா. ஆனால் அதிகமாக யாரும் லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க ப்ளீஸ். என்ன பண்ணுறாங்க இல்லையா? டேய் செகண்ட்ஸ் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சுடா. நான் வெளியே வா. ஸ்டக்காக நின்ட்டானோ அப்படி இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். அப்போ வெளியே போகலாமா? வரலாம் தெரியுது. ஆடாடியோ பரதேசி நாயே, இன்னத்துல போயிருந்தேன்னா சனியை முடிச்சு என்ன போட்டு தள்ளிருப்பாங்க கோமாளி. கண்டிப்பா போட்டு தள்ளிருப்பேன். ஒடியாந்துருப்பான் ஒரேடியா. இன்னத்துல என்னோட கேமே இந்த எஸ்கேப் ஆகிறதே நாசம் பண்ணிருப்பான் பைத்தியக்காரன். கொஞ்ச நேரத்துல இது கொடுத்துட்டான் டஃப். என்ன சொல்றானே, எல்லாம் இருக்கேன் ஏன்னா சம்திங். அவ்வா பரவாயில்ல கைஸ், இப்படி சொல்லிட்டான். சேம் இந்த பாய் இருக்கணுமா இல்லையா? பாஸ் கேமர்ஸ்னா எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமாடா கோமாளி. இங்க ஆளை காணோம். சீக்கிரம் வாடா. டேய் சனியை முடிச்சானே. நான் இன்னும் போயிட்டான்டா அதுக்குள்ள. என்ன அதுக்குள்ள வேகமா போயிட்டான், இவ்வளவு வேகமா போயிட்டானே. சம்திங் ராங். நான் சொல்றேன்டா சம்திங் ராங். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாயை நம்ம வந்து இந்த ரூம்குள்ள வர வைக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் தெரியுமா, வில்லன் இதுக்குள்ள வர வச்சுட்டு நம்ம அப்போ அவனோட ரூம்ல வந்து ஆயில் டப்பா இருக்கும், அதில் போய் நம்ம ஆயில் கலெக்ட் பண்ணிட்டு வரப்போம். சவுண்டு போட்டாச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம். ஏன்னா அவர் இதெல்லாம் நீக்கி வச்சுதான் வந்து கண்டுபிடிச்சி டேரெக்டாக உள்ள வந்துடுவான் பைத்தியக்காரன். ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம். 7 5 ஆனால் மெட்டல் கேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதே ஒரு நாள் ப்ளே பண்ண வேணும். அது இதோட டஃப்பாக சொல்கிறாங்க. ஆனால் கேம் சூப்பராக இருக்கும். நானே ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். வேற லெவலில் இருக்கு கேமு. அது வந்து 4 எஸ்கேப் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்ணிடுவோம். வரான்டா கோமாளி. போடா உள்ள போடா சீக்கிரம் கைஸ். அவன் உள்ள போனதான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போய் அவனோட ரூம்குள்ள போய் அந்த ஆயில் எடுத்து வரணும். அவன் போன டோர் போட சீக்கிரம் இந்த ஆயில் கேனஸ் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இருக்க அதெல்லாம் ஆட்டை போட்டுடலாம். அவன் ஆட்டை போட்டாச்சு. நான் உரக்குள்ள சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் அவன் தான் கைஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு என்னடா பண்றான், ஒண்ணுமே பண்ணல. பட் கோமாளி என்னடா இதை கண்டுபிடிச்சிட்டானா? நான் எதுவுமே பண்ணலையே, போய் ஆயில் தான் நட்டு வந்தேன். லூசு பையில டேய் ஆகுனா வாய போந்துரு. அந்த பயம் இருக்கணும். போடா சாணியை முடிச்ச நாய். போயிட்டாங்க ஒரு வழியா. அவன் போயிட்டானா? பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்து அந்த ஆயில் இதை கொண்டு போய் இந்த பைப்ல ஊற்றி அந்த வால் வந்து டைட் பண்ண போறோம். ஏன்னா அப்படின்னா தான் அந்த புகை வராது. எந்த பையனும் உங்களுக்கு காட்டுறேங்க கடைசியா. ஊற்றிடலாமா? ஆயிரம் ஊற்றி தெரிய விட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ், தெரியாச்சு. வேலை முடிஞ்சு. இப்போ வாடி அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நான் காட்ட முடியல. இதான் இங்கே தான், இதுதான் கைஸ். இங்கே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் இருக்கும். இதை கரெக்டாக வச்சு நம்ம இதை கொடுத்தா கரண்ட் வரும். இதான் இங்கே ப்ளூ கலர் பைப் பார்த்தீங்கன்னா, அந்த பைப்பு, இந்த பைப்பு இருக்கிற ஹோல்ஸ் தான் புகை வந்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்டு. அதை நிறுத்துக்கிற அந்த வால்வு இந்த ஆயில் தான் தேவைப்படுது. நானும் இதில் ஒவ்வொரு சுவிட்சாக போட்டு பார்க்கணும் கைஸ். ஏன்னா இது கரண்ட் கொடுக்கணும்னா, ஆனால் இது வந்து கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன்னா ஒரே மாதிரி இருக்காது, மாற்றி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது, மாற்றி தான் இருக்கும். இதை கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டம். இதை உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக வீடியோ பாடுறேன் கைஸ் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓவா இது பார்த்தீங்கன்னா எப்படிங்க கைஸ், இதை மட்டும் கீழே இறக்கி விட்டு போட்டால் போதும். சனியை முடிச்சாங்க எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. இப்போ இதை டச் பண்ணியும் இதை நான் ஆன் பண்ணி மேலேருந்து வெளிவேட்டாட்ட வரும். அந்த வெளிவேட்டரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கீ வேணும் கைஸ். அந்த கீ இருந்தால் தான் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டிலேருந்து கீ, அந்த கீ வந்து தான் இந்த பாக்ஸுக்கு தான் போட்டோன்னா பாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். இதுக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் இருக்கும். இந்த இங்க் எதுக்கு தெரியுமானா, அங்கே ஒரு இது இருக்கு கைஸ், ஒரு லாக்கர். அதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் போய் இந்த இங்க் ஊற்றணும்னா அதில் நம்பர் தெரியும். அந்த நம்பர் தான் நம்ம எஸ்கேப் ஆக வேண்டிய பாஸ்வேர்டு. அது அவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறோம் கைஸ் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ சவுண்டாக கேட்டு அவன் வந்துட்டு இருக்கான். 10 செகண்ட்ஸு 8 7 6 5
4 3 2 1 எல்லாமே அப்படியே செஞ்சிருக்கேன். ஒரு மிஸ்டேக் வராது. கண்டிப்பா இந்த டைம் எஸ்கேப் ஆவரம் கைஸ். வந்துட்டான்டா. என்ன பண்ண போறான் தெரியல. சவுண்ட் எங்க கேட்டுச்சுன்னா அந்த எலிவேட்டர் வந்தது, அந்த சவுண்ட் தான் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றான்னு. என்ன போறானா? போறான், அங்கதான் போறான், வேற எங்கேயுமே போல. போடா 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 கோமாளி. இன்விசிபிள் இங்க் கைஸ், இது பேர் இன்விசிபிள் இங்காமா. அந்த பேப்பர் ஊத்தானா அது காட்டு கொடுக்குமா. இன்னும் சம்திங்ஸ் வைத்தியர் வந்ததுல நமக்கு அப்பப்போ சாகி கொடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் போடா போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போடா டேய் போடா, எலும்பு கொடு கைஸ். இப்போதான் கைஸ் கொஞ்சம் ஃபைனல் டச்சிங். இவனை இப்போதான் நம்ம ஒரு ரூம் போட்டு அடைக்க போறோம். அது என்ன தெரியுமா, இதான் இங்க ஒரு பேப்பர் இருக்குங்க கைஸ், காட்டுறவங்க. பேப்பர் வந்து இங்க் ஊத்தினோம்னா அந்த பாஸ்வேர்ட் தெரியும். என்ன பாஸ்வேர்ட் பார்த்துடலாம். 5 1 2 5124. ஓகே சூப்பர், பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்களா, இந்த டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். லாக் நீக்கி விட்டு இதுக்குள்ள ஒரு மிஷின் இருக்கும், இதை போய் ஆன் பண்ணிடணும். இந்த சவுண்ட் கிட்ட அந்த பைத்தியக்கார பையன் வருவான். அதுக்குள்ள நம்ம நம்ம லாக் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் உள்ள போய் உட்காந்துக்க போகிறோம். உட்காந்துடலாமா. இதுவே செகண்ட்ஸ் முடிஞ்சால் வருவான். மெட்டல் கேமாக இருந்தால் அவன் உள்ளே போனாலே போதும் வெளியே வந்துடுவான். 10 செகண்ட்ஸ் இருந்தா 9 8 7 6 5 4 3 2 1 சீக்கிரம் போடா போடா. இங்கே ஆளை காணோம். சீக்கிரம் ஓடா வந்துட்டாங்க. இப்போ வந்து அவன் அந்த ரூம்குள்ளே போவான். நம்ம அந்த கேப்பில் போய் அவனை உள்ளோட சாத்தி அடைச்சிட்டு அவன் ரூம்குள்ள ஒரு லாக்கர் இருக்கும். அதுக்குள்ளே இந்த பாஸ்வேர்டு போட்டு அதில் ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டோரில் போட்டோன்னா அவன் அது லாக் ஆயிடும். அப்புறம் போய் எஸ்கேப் ஆயிடலாம். சாத்தி விட்டு போடுறான். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. லாக் போட்டுடலாம். அவனை லாக் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ரூம்குள்ளே போய் தான் ஏதோ பாஸ்வேர்டு என்னது 5124 போட்டாச்சு. ஓப்பன். இதில் கார்டு வரும். கார்டு எடுத்தாச்சு. ஓடுறோம் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது ரைட் சைடு தான் நினைக்கிறேன். நம்ம ரைட் சைடு டோர் ஓப்பன் பண்ணிடலாம். இது வேற கரும்பு முடிச்ச டோர் சாயங்காலத்து பள்ளி வாங்குது. ஓப்பன் வந்த அப்புறம் தட்டிட்டு தான் கைஸ். இப்போ வந்து பாஸ்வேர்டு இந்த கார்டு வந்து இதில் போடணும். போட்டான். வந்து கைஸ் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடுறோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 4 வச்சிருப்பானுங்க. அதை போய் இது பண்ணணும். 1 2 3 அவன் வந்துருக்காங்க. சொல்லி வந்துட்டு இருக்கிறான். 4 அவ்வளோதான். ஓப்பன் ஒரு ஜெயிச்சாச்சுடா கைஸ். ஒரு வழியா நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. நம்ம அதிகமாக யார் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். என்னடா வந்து அடிச்சுட்டு போட்டான். கோமாளி. பை கைஸ்.